இன்று எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினேன். ஏப்ரல் 13 தமிழ்நாடு தேர்தல். எனக்கு எப்பொழுது 21 வயது ஆனதோ அப்பொழுது நான் ஓட்டு போட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதன் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு மாநகராட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என அனைத்திலும் நான் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன். இப்பொழுது அரசியல் அப்பொழுது எனக்கு தெரியாது. இப்பொழுது அரசியல் நன்கு தெரியும். யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள், யாரெல்லாம் மக்களுக்கு நன்மைகள் செய்தார்கள், இதையெல்லாம் ஓரளவிற்கு தெரியும். அதனால்தான் தற்பொழுதெல்லாம் அரசியலில் ஒரு ஆர்வத்துடன் இருக்கிறேன். முதலில் எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை. ஆனால் தற்பொழுது அரசியலில் ஆர்வத்துடன் இருக்கிறேன். ஏனென்றால் இது நமது நாடு, தமிழ்நாடு. இந்தியாவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். காரணம், நான் வாழுகின்ற இந்த நாடு தமிழ்நாடு தான். பல்லாயிரம் காலமாக தமிழ் நிலைத்து நிற்கிறது. தமிழர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். அதனால் உலகத்தோடு, உலக மொழிகளோடு, உலக மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு, தமிழ் மொழி ஒரு தலை சிறந்த மொழியாக இருக்கிறது. இலக்கியம், இலக்கணம் என்று பல வகை அதில் உண்டு. சங்க இலக்கியம், தொல்காப்பியம், திருக்குறள், இன்னும் பல, பௌத்தம், சமணம், ஆசீவகம் என பலவற்றையும் உள்ளடக்கியது இந்த தமிழ்நாடு. இங்கே பல ஆன்மீக தலங்கள் உள்ளது, கோயில்கள் இருக்கிறது. எல்லா விதமான வளமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எதற்கும் பஞ்சமில்லை. விவசாயம் முக்கியமான தொழில். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. புதிய புதிய மாவட்டங்களை கொண்டு வந்து தலைநகராக்கி அங்கெல்லாம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்ற பலவற்றையும் தமிழ்நாடு தந்துள்ளது. தமிழ்நாட்டில் நான் வாழ்வதால் 50 வருடங்களாக நான் சென்னையில் தான் வாழ்கிறேன். நான் பிறந்தது கும்பகோணம், வளர்ந்தது, படித்தது எல்லாம் மயிலாடுதுறை. வேலைக்காக சென்னை வந்தேன். இங்கே வேலை பார்த்து கடைசி வரைக்கும் இங்கே இருந்து விட்டேன். தமிழ் மீது ஒரு பற்று உண்டு. ஏனென்றால் உலகத்திலேயே மூத்த மொழியாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தை தொட்டால் பல விஷயங்கள் இருக்கிறது. ஔவையார், திருவள்ளுவர், திருமூலர், இது போன்ற பலர் உருவாக்கிய, அதை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லலாம். அதனால்தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். அதில் எந்த தவறும் இல்லை. திராவிடர் கழகம் தந்தை பெரியார் உருவாக்கியது. கடவுள் மறுப்பு கொள்கை. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த கோயில்கள், சிலைகள் எல்லாம் கற்பனை தான். அதனால்தான் கடவுள் இல்லை என்றார்.
விதவை திருமணத்தை ஆதரித்தார். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். குழந்தை திருமணத்தை நிராகரித்தார். அதனால்தான் திராவிடர் கழகம் எல்லோராலும் விரும்பப்படுகிறது. முக்கிய காரணம், நாமெல்லாம் ஒரு சமுதாயத்தில் சமத்துவத்தோடு வாழ வேண்டும், நம்மிடையே சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக இருந்தது. அதை பின்பற்றி அறிஞர் அண்ணா, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதன் பிறகு தற்பொழுதுள்ள முதல்வர் மு கே ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த வழியில் வந்ததால் இன்று தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ் மொழி மூத்த மொழியாக இருக்கிறது. எல்லா விதத்திலும் சிறந்ததாக இருப்பதால் தமிழ்நாடு ஒரு தமிழனாக நான் பெருமை கொள்கிறேன், மகிழ்கிறேன். இதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. இந்த தேர்தல் இன்றோடு முடிந்துவிட்டது. மே மாதம் 4ஆம் தேதி தான் முடிவு வரும். அப்பொழுது எந்த கட்சி பெரும்பான்மை வகிக்கிறதோ அது அரசு அமைக்கும், நல்லாட்சி நடத்தும் என்று நான் நம்புகிறேன். எனவே நண்பர்களே, தமிழ்நாடு, தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. மிகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதை நான் பாராட்டுகிறேன். அதை எல்லோருக்கும் பகிர்கிறேன். நீங்களும் அதை பகிர வேண்டும் என்று சொல்லி, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.